party, I will fight. Now, the Supreme Court today issued a notice to the Election Commission based on the petition by the West Bengal Chief Minister Mamata Banerjee over the special intensive revision. Process is only for deletion, not for inclusion. More than 100 people died, sir. They have written the letter. CEO is responsible for my committing suicide. வணக்கம். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களுடைய உரிமைகளுக்காக, அதிகாரங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் போய் தன்னுடைய வழக்கை நேரடியாக வாதாடிய அந்த காட்சிகளை நேற்று நீங்க பார்த்தீர்கள். மம்தா பானர்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை நேற்று மம்தா பானர்ஜி எடுத்து வைத்திருக்கிறார். மக்களுடைய உரிமைகளுக்காக எந்த அளவில் போராட வேண்டுமோ, ரோட்டில் இருந்து பார்லிமெண்ட் வரை மம்தா பானர்ஜி அடுத்த படியேறி சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக மக்களுடைய உரிமைகளுக்காக பேசியுள்ளார். இந்த காட்சியை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று எந்த அளவில் கூட்டம் குவிந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, புதிய லாயர், சீனியர் லாயர், நீதிபதிகள், மக்கள், அனைத்து நபர்களுடைய மக்கள் கூட்டம் ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வளாகத்தை நிறைத்து விட்டது. அந்த அளவில் அந்த காட்சிகள் இருந்தது. MK ஸ்டாலின் நிச்சயமாக மம்தா பானர்ஜியிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ராகுல் காந்தி மம்தா பானர்ஜியிடம் கற்றுக்கொள்ள அவசியம் இருக்கிறது. இந்த நாட்டுக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து நபர்களுமே மம்தா பானர்ஜியுடைய அந்த தைரியத்திலிருந்து ஒரு 10% எடுத்துக்கொண்டாலே போதும் இந்த நாட்டுக்கக்கூடிய பாசிசத்தை வேருடன் பிடுங்கி வீசிவிடலாம். தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஆர்ப்பாட்டம், எந்த விதமான போராட்டம், எந்த விதமான எஜிடேஷன் நாம் பார்க்கவில்லை. தமிழ்நாட்டில் நாளைக்கு ஆட்சி மாற்றத்திற்கான காரணம் இது இல்லை என்று உங்களால் எப்படி கூற முடியும்? மம்தா பானர்ஜியை பாருங்கள், ரோட்டில் இறங்கி ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலில் அங்க நீக்கப்பட்ட ஓட்டுகள் 56 லட்சம். 56 லட்சம் மக்களுக்கான அந்த உரிமை, அந்த அதிகாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் நேற்று வாதாடிய அந்த காட்சிகளை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கற்றுக்கொள்ளுங்கள். இந்தியா அலைன்ஸ் என்று கூறக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் நேற்று மம்தா பானர்ஜி போன்று சீறி பாய்ந்திருக்க வேண்டும். வெறும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில அட்டைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கூறுவது இதற்கு மேல் பற்றாது. அல்ல ஒரு சில ஸ்டேட்மெண்ட்கள், அல்ல யூடியூப்ல, எக்ஸ் பக்கத்தில், இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசுறது பத்தாது. மம்தா பானர்ஜி பாருங்கள், இந்த அளவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மம்தா பானர்ஜியுடைய கட்சி வளாகத்திற்குள் ரெய்ட் போட்ட உடனே மம்தா பானர்ஜியுடைய அந்த கோபத்தை நீங்க பார்த்தீர்கள். இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய எஜிடேஷனுக்கு முன்பு பிப்ரவரி 2ஆம் தேதி மம்தா பானர்ஜியுடைய இன்னொரு காட்சி நீங்க பார்க்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக ஞானேஷ் குமாருக்கு எதிரே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் இருந்து 100 நபர்களை கூட்டி வந்து, பெயர் நீக்கப்பட்ட நபர்கள் 56 லட்சம், அதிலிருந்து 100 நபர்கள் இவர்கள் இறந்து போனார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியதால் அந்த 100 நபர்களை கூட்டி வந்து நிறுத்தி இருக்கிறார் மம்தா பானர்ஜி. இதோ तो हम उसको बॉयकॉट करके चले हैं, हम लोगों को अपमान किया है, असम्मान किया है, ह्यूमिलिएट किया है. I have not seen this type of election commission. He is very arrogant. मूड लेके बोला है. हाँ? मूड लेके बोला है. मिजाज से. जानबूझ के इतना खराब बिहेव हम लोगों के साथ किया है. व्यवहार खराब किया. व्यवहार किया. मैंने कहा है कि हम सॉरी कि आपका साथ हम लोगों ने मिलकर जस्टिस देने के लिए आए थे. जस्टिस तो नहीं मिला, लेकिन आप इनजस्टिस कर रहा है और झूठा बात कह रहे हैं. He is a great liar. இவர்களை நீங்க நீக்கி இருக்கிறீர்கள், இவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். பதில் என்ன? நேற்று காலையில் மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பு அமித்ஷாவுடைய அராஜக படை, டெல்லி போலீஸ், பங்கா பவன், வெஸ்ட் பெங்காலுடைய பவன் டெல்லியில் இருக்கு, அங்கதான் மம்தா பானர்ஜி வரும்போது தங்குவார். ஒட்டுமொத்த பங்க பவனை கோர்டன் ஆஃப் செய்துவிட்டது டெல்லி போலீஸ். மம்தா பானர்ஜியுடைய ஒரே பார்வை டெல்லி போலீஸ் எந்த அளவில் ஓட்டம் பிடித்தது என்கிற அந்த காட்சியை நீங்க பாருங்கள்.
Brother, what happened? Why you people are here? You cannot prospect by Bongo Bhavan to the whole of what happened? आप लोगों को क्यों क्या हुआ आप लोगों ने क्या कर रहा है इधर में दिल्ली पुलिस से क्यों आप लोग थ्रेट कर रहा है क्या किया है आप इधर में रुको आप तो इधर में तो भाग क्यों रहा है देखिए भाई हम नमस्ते करके कहते हैं आप लोगों को जैसा भाई बहन है हमारा भी भाई बहन है अगर कोई लोगों को घर में कोई आदमी को डेथ हो गया SIR में वो लोग बच्चा लेके वो सुप्रीम कोर्ट का पास बात करने के लिए आए हमारा कल प्रेस मीडिया है मीडिया का साथ मिक्स करने के लिए आया உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடிய போது எதிரில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவராலையும் பதில் கொடுக்க முடியவில்லை. பிகாஸ் a state's chief minister, she herself came to represent her people, to represent the state West Bengal. The Bengal tigress was roaring yesterday at Supreme Court and her roar was heard by the entire world. The chief ஜஸ்டிஸ் பெஞ்ச் மதியம் அமர்ந்தது. மம்தா பானர்ஜிக்கு முன்பே நீங்கள் பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜியுடைய லாயர் ஷியாம் திவான் மற்றும் கபில் சிபல் ஏற்கனவே வந்து விட்டார்கள். தேர்தல் ஆணையத்துடைய லாயர் பட்டாலியமே அங்கு நின்றது. ஆனால் யாராலையுமே அசைக்க கூட முடியவில்லை. மம்தா பானர்ஜியுடைய அந்த சீறி பாயக்கூடிய அந்த பாணியில் மம்தா பானர்ஜி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இதற்கு மேல் கவனமாக இந்த வீடியோவை கேளுங்கள். எந்த அளவில் ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய மக்களுக்காக போராடி இருக்கிறார் என்று. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை வைரலாக்குங்கள். அதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். மம்தா பானர்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்திற்கு எதிரே, பிகாஸ் ஷி ஹர்செல்ஃப் இஸ் அ லாயர், பட்டப்படிப்பு படித்த ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த இடத்தை எந்த அளவில் அழகாக எடுத்து வைத்தார் அதை நீங்கள் பாருங்கள். Can I explain? I am from the state. I am here because of your kindness. My respect to the bench. இன்னைக்கு நான் இந்த இடத்தில் நிற்கக்கூடிய காரணம் என்னுடைய ஸ்டேட் அண்ட் உங்களுடைய கைண்ட்னஸ் மை லார்ட். இதற்கு மேல் என்னுடைய ஸ்டேட்டில் பறிக்கப்பட்ட உரிமைகள், அதிகாரங்களை பற்றி என்னுடைய வழக்கை நானே வாதாட வந்திருக்கிறேன். மம்தா பானர்ஜி உடைய ஒவ்வொரு வார்த்தையும் இதற்கு மேல் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஆன் த சீக்கிங் பெர்மிஷன் கேன் ஐ எக்ஸ்பிளைன் என்று கூறியதற்கு பின்பு she said, எனக்கு தயவு செய்து ஒரு அதிகமாக 5 நிமிஷம் கொடுங்க, பிகாஸ் என்னுடைய ஸ்டேட் மேட்டர் இது. வாக்குறுதிகளுடைய 56 லட்சம் நபர்களுடைய வாக்குரிமைக்கான போராட்டம் இது. அதனால் நீங்கள் எனக்கு 5 நிமிஷம் கொடுங்கள். மம்தா பானர்ஜியுடைய இந்த வார்த்தையை கேட்ட ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், மேடம் 5 நிமிஷம் கிடையாது, 15 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய உரையை நீங்கள் முடியுங்கள். இது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய வார்த்தை. The problem is always our lawyer fighting for the case and we are fighting from the beginning. எங்களுடைய லாயர் தொடக்கத்திலிருந்தே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய லாயர் தொடக்கத்திலிருந்தே அரசாங்கத்துடன் ஒரு விதமான போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். But when everything is finished, when we are not getting justice, when justice is crying behind the door, then we thought we are not getting justice anywhere. நாங்கள் போராடி பார்த்தோம், போரிட்டு பார்த்தோம், நீதிமன்றத்தில் வாதாடி பார்த்தோம். அனைத்துமே கதவுக்கு பின்புறம் இருந்து முடிவாகும் போது
எங்களுக்கு எந்த விதமான ஜஸ்டிஸும் கிடைக்காது, எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்காது என்கிற அந்த முடிவிற்கு வந்ததற்கு பின்பு I have written to the election commission including all details but no reply. நான் இந்த அனைத்து விஷயத்தை பற்றி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் வழியாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒவ்வொரு ஆதாரத்தை எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. I am bonded labor. Am I a bonded labor? Am I a very less important person? நான் ஒரு கூலி தொழிலாளியா? அல்ல இந்த நாட்டில் எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் எனக்கு கிடைக்காதா? I am from a common family. I am not fighting for my party. நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த நபர். நான் என்னுடைய கட்சிக்காக கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். மம்தா பானர்ஜியுடைய இந்த வார்த்தை. அடுத்தபடியாக SIR is not inclusion but deletion. SIR மக்களுடைய உரிமைகளை, அதிகாரங்களை சேர்த்து கொடுப்பதற்காக கிடையாது. SIR என்கிற இந்த நாடகம் மக்களுடைய பெயர்களை அழித்து அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. The SIR process is only deletion, not inclusion. SIR process மக்களுடைய பெயரை delete செய்வது மட்டும் தான் செய்கிறதே ஒழிய சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கவில்லை. இந்த தருணத்தில் மம்தா பானர்ஜியுடைய இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை, இதை நீங்கள் கேட்டே தீர வேண்டும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாட்ஸ்அப் கமிஷனாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாறிவிட்டது என்று அதையும் குறிப்பிட்டு காட்டினார் மம்தா பானர்ஜி. திஸ் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் பட் வாட்ஸ்அப் கமிஷன். திஸ் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன். இது தேர்தல் ஆணையமே கிடையாது. வாட்ஸ்அப்பிலிருந்து அனுப்பக்கூடிய செய்திகளை அரசாங்கத்துடைய தவறான சட்டங்களை, திட்டங்களை மக்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் கமிஷனாக இது மாறிவிட்டது. This is what Mamta Banerjee said about the election commission. Don't you believe? Don't you trust on what she said is right? Mamta Banerjee யோடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்திற்காக இருந்தது. They are only targeting West Bengal. Why are micro observed appointed only in Bengal? Micro observers can delete all the names. என்னுடைய மாநிலமான வெஸ்ட் பெங்காலை எதற்காக அவர்கள் டார்கெட் செய்கிறார்கள்? மைக்ரோ அப்சர்வர்ஸ்கள் என்று எதற்காக ஒரு சில நபர்களை நீங்கள் அப்பாயிண்ட் செய்தீர்கள்? They are only deleting all the names. இவர்கள் மக்களுடைய பெயர்களை மற்றும் நீக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். They are bulldozing the West Bengal people. வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மக்களை புல்டோசர் ஏற்றி நசுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது தேர்தல் பட்டியலிருந்து என்னுடைய மக்களுடைய பெயர் நீக்கப்பட்டால் அது நிச்சயமாக புல்டோசர் ஆக்ஷனாக தான் பார்க்கப்படுகிறது. என்னுடைய மக்களுடைய அதிகாரத்தை இந்த நாட்டு அரசாங்கம், ஒரு அரசியல் கட்சி பார்க்கும்போது என்னால் இதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. She objected micro observers from other states overriding local ERO, AERO மற்றும் BLO, claiming they were appointed to bulldoze voters in West Bengal especially. யார் இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ்? வேறு வேறு மாநிலங்கள், அதாவது பிஜேபி ரூலிங் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய பியூரோக்ரேட்ஸ்களை வெஸ்ட் பெங்காலிற்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ERO, AERO மற்றும் BLO அதிகாரிகள் அனைத்து நபர்களுமே வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திற்காக நேரடியாக மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய அதிகாரங்களை பாதுகாப்பதற்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட இது போன்ற அதிகாரிகளை வைத்து பெயர்களை delete செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். மிலாட் Mamta Banerjee, Bengal people are so happy that this court gave an order that Aadhaar card will be the one proof of document. But the EC said no. West Bengal மக்கள் ஆதார் கார்டு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த வேர்டிக்ட், ஆதார் கார்டை ஒரு டாக்குமெண்டாக நாங்கள் எடுத்துக்காட்டலாம் என்று கூறினார்கள். அந்த டாக்குமெண்ட், அந்த ஆதார் கார்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ட், அதை நாங்கள் கொண்டாடினோம், வரவேற்றோம். ஆனால் தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். உங்களுடைய
வேர்டிக்ட்க்கு எதிராக, உங்களுடைய கைடன்ஸ்க்கு எதிராகவே தேர்தல் ஆணையம் செயல்படும் போது எப்படி நீங்கள் இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்களை பாதுகாப்பீர்கள்? ரெஃபரிங் டு த வேரியஸ் அக்செப்டன்ஸ் டாக்குமெண்ட் லைக் ஆதார், டிமிசில் சர்டிஃபிகேட் அண்ட் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்களை வைத்து மக்களுடைய பெயர்களை நீக்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக YR after 24 years, what was the hurry to do it? What is to take 2 years only within 3 months? 24 வருடம் கழித்து நீங்கள் இந்த SIR-ஐ நடத்தி பார்க்கிறீர்கள். எதற்காக இவ்வளவு அவசரம்? 2 வருடத்தில் நடக்கக்கூடிய SIR-ஐ எதற்காக 3 மாதத்தில் முடிக்கணும் என்கிற அந்த அவசரம்? அப்போ இதற்கு பின்னாடி சதி இருக்கிறதா இல்லையா? மம்தா பானர்ஜி பேசும்போது நீங்கள் பார்க்க வேண்டும், ஒட்டுமொத்த கோர்ட் வளாகம் மம்தா பானர்ஜியோடைய அந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்தம்பித்து போனது. தேர்தல் ஆணையத்தால் பதில் கொடுக்க முடியவில்லை. நீதிபதி மம்தா பானர்ஜியோடைய ஒவ்வொரு உரையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்னா மம்தா பானர்ஜி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய கட்சிக்காகவோ அல்ல வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திற்காகவோ அல்ல மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் வருவதற்காகவோ கிடையாது. மம்தா பானர்ஜியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை சரியாக கட்டமைப்பது, பாதுகாப்பது, மக்களுடைய உரிமைகளை, அதிகாரங்களை பாதுகாப்பது. இதுதான் மம்தா பானர்ஜியுடைய உரையாக இருந்தது. மம்தா பானர்ஜி மறுபடியும் கூறும்போது, we are not getting justice anywhere, எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கவில்லை. இதை தாண்டி she said genuine voters, உண்மையான voters including married women shifted into in-law houses are due to surname, living proof wrongly marked as dead. married women திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய இன்லா வீட்டுக்கு போயிருப்பார். அவருடைய பெயரை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். ஆஸ் தே ஆர் டெட், அவர்கள் இறந்து போனார்கள் என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். திருமணமாகி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போன பெண்மணி. இது போன்ற ஏராளமான தவறுகள் நடந்திருக்கிறது. ரிப்போர்ட் இண்டிகேட் ஷி ஆர்கியூட் டு சேவ் த டெமோக்ரஸி. நோ, இட் இஸ் நாட் டு சேவ் த டெமோக்ரஸி, இட் இஸ் டு சேவ் திஸ் நேஷன். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக மம்தா பானர்ஜி போராடிய போது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு டிரெக்ஷனை கொடுத்தார். கேர்ஃபுல் அண்ட் சென்சிட்டிவ், கவனமாக இருங்கள், சென்சிட்டிவாக இருங்கள். அண்ட் வெஸ்ட் பெங்கால் டு ப்ரொவைட் அ லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர் and list the matter for further hearing on Monday, which is Feb 9th, 2026. மம்தா பானர்ஜியுடைய இந்த ஆக்ரோஷத்தை பார்த்து, மம்தா பானர்ஜியுடைய இந்த வாதத்தை பார்த்ததுக்கு பின்பு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில், தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு ரியாக்ஷனுமே மக்களை மையப்படுத்தி தான் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை February 9 மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விசாரிக்க போகிறோம் என்று ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அதாவது நீதிபதி, அவருக்கு முன்பு ஏராளமான நபர்கள் வாதாடி பார்த்தார்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் நேரடியாக களத்தில் இறங்கி வாதாடிய போது, தன்னுடைய மக்களுக்காக வாதாடிய போது சூரியகாந்த் அவர்களால் கூட எதுவுமே பதில் கொடுக்க முடியவில்லை. இதற்கு மேல் மம்தா பானர்ஜியுடைய அந்த வாதம், பிரதிவாதத்தை டிஎம்சி தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் போட்டிருக்கிறது. அதிலிருந்து எடுத்து எங்களுடைய இதே சேனல் கடைசியில் நாங்கள் போட்டிருக்கிறோம். தயவு செய்து பாருங்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மக்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி சீறி பாய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி எடுத்து வைத்திருக்கிறார். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். With his permission, sir, only one thing, sir. Your point we have well taken. Sir, it depends on some district, some state, sir. We have suppose 44 district. We have 23 district. Now SDM is depends on the district wise. Now whatever we have the strength, we have included all. We are cooperating to them all. Micro to provide class 2 group. Yes, we have given, sir. Whatever they are, we have given. But they are totally, they are telling All right. Please. what I don't believe. I think we will be able to find out a practical solution. மம்தா பானர்ஜியுடைய இந்த ஆக்ஷனுக்கான உங்களுடைய கருத்து
என்னவாக இருக்க போகிறது? அதை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த நாட்டை காப்பாற்றுவதென்றால் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறினால் மட்டும் பத்தாது. எப்பெல்லாம் இந்த நாட்டின் மீது இது போன்ற தவறான செயல்கள் நடக்கும்போது நீங்கள் தனித்தனியாக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஒன்று கூடி மம்தா பானர்ஜி போன்ற ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. டுடே மம்தா பானர்ஜி had started this. Tomorrow the whole nation will question the same Election Commission of India that where is our right? எங்களுடைய அதிகாரம் எங்கே என்று ஒவ்வொரு நபரும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்பார்கள். அதற்கு முன்பே இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் தெரிந்து கொண்டால் அது சரி. திருந்தவில்லை என்றால் வரலாற்றில் அவர்களை பற்றின நல்ல விஷயங்கள் அனைத்துமே மறக்கப்படும். இப்போ நடக்கக்கூடிய அராஜகம் மற்றும் தான் மக்கள் மனதில் இருக்கும். இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்ட் பாடிஸ் அனைத்துமே சுதந்திரமாக வேலை பார்க்கணும். அதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் யாராக இருந்தாலும், எந்த விதமான சக்தியாக இருந்தாலும், அவர்கள் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் என்கிற விஷயத்தை அவர்கள் உணர்வதற்காக உங்களுடைய வார்த்தைகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.